இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சீக்வென்சிங் ப்ராப்ளம். ஸோ சீக்வென்சிங்கில வந்துட்டு நம்மளுக்கு n ஜாப்ஸ் ஆன் 2 மெஷின்ஸ் இருக்கு. m ஜாப்ஸ் ஆன் 3 மெஷின்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் n ஜாப்ஸ் ஆன் 2 மெஷின்ஸ். ஓகே. அதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, 5 ஜாப்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈச் ஜாப்க்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 2 மெஷின்ஸ்ல ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ மொத்தம் 5 ஜாப்ஸ் 1, 2, 3, 4, 5 அந்த மெஷின்ல ப்ராசஸ் ஆகுற வேல்யூஸ நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. அதோட ஹவர்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். ஜாப் 1 வந்து மெஷின் 1ல 3 ஹவர்ஸ் ப்ராசஸ் ஆயிருக்கு. மெஷின் 1ல ஜாப் 2 வந்து 8 ஹவர் ப்ராசஸ் ஆயிருக்கு. அந்த மாரி ப்ராசஸிங் ஹவர்ஸ் குடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஆப்டிமம் சீக்வென்ஸ் எடுக்கணும். தட் மீன்ஸ் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபார் தி 5 ஜாப்ஸ். அத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டூ ஃபைண்ட் தி டோட்டல் எலாப்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அதோட ஐடல் டைம் ஆஃப் M1, M2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவங்க குடுத்துருக்க வேல்யூஸ ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க 5 ஜாப் குடுத்துருக்காங்க. அந்த 5 ஜாபும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மிஷின் 1ஓட வேல்யூஸ், மிஷின் 2ஓட வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஆர்டரிங் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆர்டரிங் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த மிஷின் 1, மிஷின் 2வ கம்பேர் பண்ணும்போது, எந்த வேல்யூ லீஸ்ட்டா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில கம்பேர் பண்ணும்போது எனக்கு 3 தான் லீஸ்ட்டு. ஸோ 3ய விட லீஸ்ட் வேல்யூ இதில இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 3ய செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி தான் வேல்யூ செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இங்க 3 செலக்ட் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட் மிஷின் 2ல அதுக்கு நேரா இருக்க வேல்யூவ செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஜாப் 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த ஜாப செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேலன்ஸ் இப்போ ஜாப் 1 நம்ம செலக்ட் பண்ணனால, அத நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. அது தவிர மீதி இருக்க இந்த 4 ஜாப்ஸ கம்பேர் பண்ணும்போது, எது லீஸ்ட்டா இருக்குன்னு பார்க்கணும். அ எது லீஸ்ட்டா இருக்குன்னா, 4 தான் லீஸ்ட்டா இருக்கு. 4 விட வேற எதுவுமே லீஸ்ட்டா இல்ல. ஸோ அப்போ 4 நான் வந்து செகண்ட் ஜாபா வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாப் 1ம் 5ம் அலோகேட் பண்ணியாச்சு ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன்ல. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 3ல 3 ஜாப்ல எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது, ஐ காட் 5. ஸோ 5வே பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் 2 5s. எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட்டா வரதுக்கு தான் ப்ரியாரிட்டி குடுப்போம். ஸோ மிஷின் 1க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்குறேன். ஸோ அதனால இதுக்கு ஜாப் 3 வந்துருது. இப்போ இன்னும் பேலன்ஸ் 2 ஜாப்ஸ் இருக்கு இல்லையா? அதில லீஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா, அகைன் 5 மிஷின் 2ல வருது. அப்போ இது என்ன பண்ணுவேன், இது ஜாப் 4ஆ எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனலா இதில எது லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8. இது ஜாப் 5ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டு ஆப்டிமம் வேல்யூவ எழுதணும். ஸோ மொத்தம் 5 ஜாப் இருக்கனால 1, 2, 3, 4, 5 5 டேஷஸ் போட்டுக்கிட்டேன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ மிஷின் 1ல ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணீங்கன்னா, இந்த சைட்ல மிஷின் 1ஓட வேல்யூஸ் எழுதணும். மிஷின் 2ல அலோகேட் பண்ணீங்கன்னா, ரிவர்ஸ்லேருந்து எழுதணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 1 எது குடுத்துருக்கேன், ஜாப் 1 குடுத்துருக்கேன். அப்போ இங்க 1. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் எங்க குடுத்துருக்கேன், 2 வந்துட்டு ஜாப் 5க்கு குடுத்துருக்கேன். அதுவும் மிஷின் 1லேருந்து தான் வேல்யூ செலக்ட் பண்ணும். ஸோ அதனால இங்க 5. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 3 வந்து எங்க இருக்கு, எந்த ஜாப்க்கு, ஜாப் 3ல இருக்கு. எந்த வேல்யூவ சூஸ் பண்ணோம், மிஷின் 1 வேல்யூவ தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால ஜாப் 3 இங்க. நெக்ஸ்ட்டு 4 ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 4 எங்க இருக்கு, ஜாப் 4ல இருக்கு. ஆனா அந்த வேல்யூஸ் நான் எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மிஷின் 2ல இருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரிவர்ஸ்ல தான் எழுதணும். இங்க 4 வரும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 5 எது குடுத்துருக்கோம், ஜாப் 2க்கு குடுத்துருக்கோம். அது மிஷின் 1லேருந்து வரனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்து எழுதணும். இப்ப இத சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டேபிளேஷன் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்டிமைசேஷன் வேல்யூஸ தான் எடுத்து இங்க எழுதணும். இதுதான் ஆப்டிமம் வேல்யூ. ஸோ ஆப்டிமம் சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்க இந்த ஜாப்ஸ இங்க எழுதிக்கலாம். 1, 5, 3, 2, 4. ஸோ இதுக்கு வந்து நீங்க மிஷின் இன், மிஷின் அவுட் வேல்யூஸ் வந்துட்டு எப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ அது வந்து அவுட் ஆச்சுன்ற வேல்யூஸ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரு ஜாப நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட டைமிங் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஸோ அதனால நான் 0 போடுறேன். அடுத்து இங்க என்ன இருக்கு, ஜாப் 1 இருக்கு. ஜாப் 1ல நம்ம எதோட வேல்யூஸ் போடுறோம், மிஷின் 1க்கு போடுறோம். அப்போ ஜாப் 1ல மிஷின் 1ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ அத இங்க ஆட் பண்ணி 0 + 3 என்ன ஆகும், 3. அத டைம் அவுட்ல எழுதணும். நெக்ஸ்ட்டு எந்த டைம் அவுட் ஆச்சோ அதுலேருந்து தானே அடுத்த மிஷின் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால 3. நெக்ஸ்ட் இங்க என்ன ஜாப் இருக்கு, 5 இருக்கு.
5ல மிஷின் 1ஓட வேல்யூ என்ன 4. அப்போ அதோட ஆட் பண்ணி மிஷின் அவுட்ல எழுதணும். ஸோ 3 + 4 பிகம்ஸ் 7. ஸோ இங்கே எந்த டைம் அவுட்ல முடியுதோ அது என்ன பண்ணுவோம், அடுத்த மிஷின் அந்த டைம்லேருந்து கன்டினியூ ஆகும். ஸோ நான் 7 ஹவர்ஸில் வந்து இந்த ஜாபை முடிக்கிறேன்னா 7 ஹவர்ஸ்லேருந்து அடுத்த ஜாப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 7 ப்ளஸ் ஸோ 3யோட வேல்யூ ஜாப் 3ல என்ன இருக்குது, மிஷின் 1ஓட வேல்யூ 5 இருக்குது. இப்போது 7 + 5 பிகம்ஸ் 12. அதே மாதிரி 12 இங்கே போடுங்க. ப்ளஸ் ஜாப் 2ஓட மிஷின் 1 வேல்யூ என்ன இருக்குது, 8 இருக்குது. 12 + 8 20. ஸோ அந்த 20 இங்கே எழுதிட்டு ஜாப் 4ல என்ன இருக்குது, 7 இருக்குது. ஜாப் 4ல மிஷின் 1ஓட வேல்யூ 7. ஸோ அதனால் நீங்கள் 7 போட்டிங்கன்னா யூ காட் 27. ஓகே. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் மிஷின் 2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து மிஷின் 1ஓட ஃபர்ஸ்ட் டைம் அவுட் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் மிஷின் 2 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 ப்ளஸ் என்ன ஜாப் இது, ஜாப் 1. ஸோ ஜாப் 1ல மிஷின் 2ஓட வேல்யூ 4. ஸோ 3 + 4 பிகம்ஸ் 7. ஸோ 7 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும், ஜாப் 5ல போயிட்டு மிஷின் 2ஓட வேல்யூ பார்க்கணும். ஜாப் 5ல மிஷின் 2ஓட வேல்யூ 8. ஸோ 7 + 8 பிகம்ஸ் 15. நெக்ஸ்ட்டு 15 நெக்ஸ்ட் என்ன ஜாப் இருக்குது, 3 இருக்குது. 3ல மிஷின் 2ஓட வேல்யூ என்னது, 6. 15 + 6 பிகம்ஸ் 21. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஜாப் 2ல மிஷின் 2ஓட வேல்யூ பார்க்கணும். ஜாப் 2ல மிஷின் 2ஓட வேல்யூ என்ன, 10. ஸோ 21 + 10 பிகம்ஸ் 31. ஸோ 31 ப்ளஸ் ஜாப் 4 இருக்குது. ஜாப் 4ல மிஷின் 2ஓட வேல்யூ 5. ஸோ அது 5 போட்டிங்கன்னா இட் பிகம் 36. ஓகேவா. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டினில் பாருங்கள், தே ஆஸ்க் மீ டு ஃபைண்ட் தி டிட்டர்மைன் தி ஆப்டிமம் சீக்வன்ஸ். ஆப்டிமம் சீக்வன்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சோம். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் கடைசியாக ஒர்க் அவுட் பண்ண மிஷின் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து லாஸ்ட்டாக வர டைம் அவுட்டோட வேல்யூ தான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஸோ 36 ஹவர்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டினில் வந்துட்டு நம்மளோட ஹவர்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஹவர்ஸில் எழுதுகிறோம். Now we have to find the idle time of mission 1 and mission 2. So idle time of mission 1, next idle time of mission 2. ஸோ ஐடல்ன்றது ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி, இந்த மிஷின் எவ்வளோ நேரம் சும்மா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது மிஷின் 1 வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு டைம் அவுட்டில் கிடச்ச M2ஓட ஃபைனல் அவுட்புட்டும் M1ல் கண்டுபிடிச்ச அந்த டைம் அவுட்டோட ஃபைனல் அவுட்புட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ காட் ஐடல் டைம் ஆஃப் மிஷின் 1. ஓகே. ஸோ அதே மாதிரி மிஷின் 2க்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் டைம் இன் வேல்யூ எழுதியிருப்பீங்கள்ல, அதுதான் மிஷின் 2ஓட ஐடல் டைம். ஸோ 3 hours. ஏன்னா மிஷின் 1 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மிஷின் 2 ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். அப்போது மிஷின் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, 3 ஹவர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த 0லேருந்து 3 ஹவர்ஸ் என்னவாக இருந்திருக்கு, ரெஸ்ட்டிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் மிஷின் 2வை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 3 hours அப்படின்னு சொல்கிறோம்.